அப்போ உழைப்பை விற்க வேண்டிய கட்டாயம் இந்த சமூகத்தில் இருக்குது. அந்த உழைப்புக்கேற்ற உரிய ஊதியம் என்பது அவருக்கு வழங்கப்படலை. அவருக்கு வழங்கப்படாத ஊதியம் தான் முதலாளிகளுக்கு வந்து செல்வமாக லாபமாக வந்து குவியுது அப்படிங்கிறத மார்க்ஸ் கண்டடைந்தார். இந்த உபரி மதிப்பு அதிகரிக்க நீங்கள் என்னென்னா வேலை நேரத்தை அதிகரிப்பதன் மூலமாகவும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை குறைப்பதன் மூலமாக தான் முதலாளிகள் லாபத்தை அதிகரிச்சுட்டே போகிறாங்க. அப்போ இந்த லாபம் அதிகரிக்க தொழிலாளர்கள் மீதான உழைப்பாளர்கள் மீதான சுரண்டலை முதலாளித்துவம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. எப்படி வந்து பொருள் உற்பத்தி வளர்கிற அதே நேரத்தில் தொழிலாளர்கள் மீதான சுரண்டல், நீங்கள் சுரண்டல் அதிகரிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பொருள் உற்பத்தி ஜாஸ்தியாகுது, லாபம் அதிகமாகுது. அப்போ லாபமும் சுரண்டலும் அதிகமாக எதிரில் இருக்கிற பாதிக்கப்படுகிற தொழிலாளி வர்க்கம் அரசியல் பெற்று முதலாளித்துவத்தினுடைய இந்த சுரண்டலை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. கலகம் அங்கே வந்து வருது. அப்போ தொழிலாளி வர்க்கத்தினுடைய இந்த வளர்ச்சி போக்கின் காரணமாக தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து இந்த சமூகத்தை முதலாளித்துவத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்திற்குமான இந்த முரண்பாடு வளர்ந்து ஒரு சமூக புரட்சியாக நடந்து இந்த சமூகம் ஒரு வர்க்கமற்ற சமூகமாக ஒரு புதிய சோசியலிச சமூகமாக வளர்ந்து கம்யூனிச சமூகமாக அது வந்து அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறும் அப்படின்றத மார்க்ஸ் வந்து சொன்னார். ஆனால் அது முதலில் ரஷ்யாவில் 1917 ரஷ்ய புரட்சியின் மூலமாக சாத்தியப்பட்டது. முதலாளித்துவ சமூகத்தில் சுரண்டல் அதிகரித்து லாபம் ஒரு பக்கமாக செல்வம் குவியும் போது தொழிலாளி வர்க்கம் ஒரு புரட்சியை நடத்தி இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். அந்த கொண்டு சென்றதனுடைய ஒரு விஷயந்தான் ரஷ்ய புரட்சி. அடுத்தது சீனாவில் அப்படி புரட்சி நடந்தது. பல நாடுகளில் அப்படியான புரட்சிகள் மூலம் தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் ஆட்சி அதிகாரம் உருவாச்சு. இந்த சோசியலிச சமூகத்தில் இப்போ எல்லா மனித சமூகத்தினுடைய எல்லா வளர்ச்சியும் ஏதோ 10 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளில் நடந்துடல, பல 100 ஆண்டுகள் தான் வந்து அது பல 100 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு தான் அந்த சமூகம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. அப்போ முதலாளித்துவ சமூகத்திலிருந்து சோசியலிச சமூகமாக மாறும்போது அது எல்லா சமூக வளர்ச்சியின் போதும் ஒரு சடுதி மாற்றம் சொல்லுவாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக இந்த சமூகம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு தாவி மாறும். மாறிய உடனேயே அந்த சமூகத்தில் எல்லாமே வந்து ஒரே நிலையில் வளர்ச்சி பெற்றாது. அப்போ சோசியலிச சமூகத்திலும் இந்த சமூகம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறும்போது தான் அது வந்து ஒரு முழுமையான ஒரு கம்யூனிச சமூகமாக அது வந்து மலருது. இப்போ சோசியலிச சமூகத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது வந்து உத்தரவாதப்படுத்தப்படுன்றோம். அதே மாதிரி சுரண்டல் என்பது அங்கே இருக்காது. 2 வர்க்கங்கள் என்பது அங்கே முற்று பெறும் அப்படிங்கிறத நாம் வந்து சொல்கிறோம். முற்று பெறும் அப்படின்றது அது ஒரு நாளில் முடியறதில்லை. அரசு என்கிற ஒரு அமைப்பே இருக்காதுன்னு சொல்கிறோம். அரசு என்கிற ஒரு அமைப்பே இருக்காதுன்னா புரட்சி நடந்த அடுத்த நாளே அரசு என்கிற அமைப்பு இல்லாமல் போயிடாது. அப்போ அரசு என்பது உலர்ந்து உதிரும் அப்படின்றாங்க. உலர்ந்து உதிரும் அப்படின்னு சொன்னால் அரசு என்கிற ஒன்று இருப்பதற்கான தேவையே இல்லாத ஒரு நிலைக்கு சமூகம் போகும்போது அரசு என்பது ஒன்று இல்லாமல் போயிடும். இப்போ இதற்கு நாம் பதில் கண்டுபிடிக்கணும்னா அரசு ஏன் உருவாச்சுன்ற கேள்விக்கு வரணும். அரசு ஏன் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் வர்க்க பேதமுடைய சமூகம், வர்க்க வேறுபாடுடைய சமூகம் உருவாகும் போது அடக்குமுறையின் மூலமாகவே ஒடுக்கப்படுகிற வர்க்கத்தை ரொம்ப நாள் ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொன்னால் வர்க்க பேதம் இருக்கிற இந்த சமூகத்தில் நான் 2 பேருக்கும் சமரசம் செய்து வைக்கிற ஒரு நடுநிலையான ஆள் அல்லது இந்த 2த்திற்கும் மேலான ஒரு ஆளுன்னு சொல்லி தான் அரசு என்கிற ஒரு அமைப்பு உருவாகுது. அப்போ புதிய சமூகத்தில் சோசியலிச சமூகத்தில் அரசு இல்லாமல் போகணும் அப்படின்னு சொன்னால் 2 வர்க்கங்கள் என்கிற நிலையில் இல்லாமல் சுரண்டல் முற்றாக ஒளியிற ஒரு நிலைக்கு வரும்போது தான் அரசு என்கிற விஷயம் தேவையில்லாமல் போகும். 2 ஒரு சோசியலிச சமூகமாக வளர்ச்சி பெற்று தொழிலாளி வர்க்கம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது தோற்றுப்போன முதலாளித்துவ வர்க்கம் இந்த தொழிலாளி வர்க்கத்தை வீழ்த்தி திரும்ப அந்த ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கும். அப்போ தோற்றுப்போன முதலாளித்துவ வர்க்கத்தை எதிர்கொள்வதற்கே தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையிலான ஒரு அரசு என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு செயல்பட வேண்டியது இருக்கும். இந்த சமூகத்தில் சுரண்டல் என்பது இல்லாமல் மாற்றுவதற்கான ஏற்பாட்டை செய்யணும். அப்போ சுரண்டல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2 வர்க்கங்கள் ஒழிக்கப்படணும். அப்போ 2 வர்க்கங்கள் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் சமூக உற்பத்தியில் ஏற்படுகிற நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சமூகமும் இந்த பொருள் உற்பத்தியில் ஏற்படுகிற மாற்றங்களிலிருந்து தான் அது வளர்ச்சி பெறும் அடுத்த நிலைக்கு. அப்போது முதலாளித்துவ சமூக அமைப்பில் இருந்த உற்பத்தி முறையை மேலும் வளர்ச்சி பெற்றதாக அந்த சமூக வளர்ச்சி கம்யூனிச சமூகத்திற்கான ஒரு உற்பத்தி சக்திகளை அங்கே வளர்த்தெடுக்காமல் இங்கே சுரண்டலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க முடியாது.
அப்போ சமூக வளர்ச்சி போக்குகளில் இருக்கிற இந்த உற்பத்தி சக்திகளில் கூடுதல் கவனம் செலுத்தி உற்பத்தி சக்திகளை வளர்த்து எடுப்பதும் வர்க்கபேதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான வழியையும் நாம் இந்த இடத்துல உருவாக்குவதற்கான முயற்சிகளை சோசியலிச கட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது இருக்கு. ஆளுகிற முதலாளித்துவ வர்க்கம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அதிகாரத்தை கையளித்து விட்டு அது என்றைக்குமே செல்லாது. அப்போ அதை எதிர்கொள்வதற்கான விஷயத்தை தொழிலாளி வர்க்கம் பயின்று மோதி கற்றுக்கொண்டு வருகிற வரை இந்த அரசு என்கிற ஒரு நிறுவனம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் சொல்கிற பெரும்பான்மை தொழிலாளி வர்க்கத்திற்கான ஜனநாயகமாகவும் மிக சிறிய கூட்டமாக இருக்கிற முதலாளித்துவத்திற்கு எதிரான சர்வாதிகாரமாகவும் செயல்படும் போதுதான் பழைய முதலாளித்துவ அரசு அதிகாரத்தை வீழ்த்தி அழித்தொழிக்க முடியும். சுரண்டலை அடிப்படையாக கொண்ட முதலாளித்துவ சமூகத்தை முற்றாக அழித்து ஒழித்து அதனிடத்தில் ஒரு சோசியலிச சமூகத்தை வளர்த்தெடுத்து கம்யூனிசமாக அதை கொண்டு போக வேண்டியது இருக்குது. அப்போ முற்றாக அழித்து ஒழிக்கிற காலகட்டம் வரை உங்களுக்கு ஒரு வர்க்கமற்ற சமூகமாகவோ அல்லது அரசு என்கிற நிறுவனம் இல்லாத ஒரு சமூகமாகவோ அது மாறிடாது. அப்போ முதலாளித்துவ சமூகத்தின் எச்ச சொச்சங்கள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருகிற நிலைக்கு இந்த சமூக வளர்ச்சி என்பது ஏற்பட வேண்டியது இருக்குது. உற்பத்தியில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது இருக்குது. உற்பத்தியின் மூலமாக உற்பத்தி உறவுகளில் ஏற்படுகிற மாற்றங்களை வளர்த்தெடுக்க வேண்டியது இருக்குது. பாட்டாளி வர்க்க அரசு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி கருவிகளை பொது உடைமையாக்கணும். ஏன்னா உற்பத்தி கருவிகள் தனி உடைமையாக இருக்கிறதா முதலாளித்துவ சமூகத்தில் இருக்குது. அப்போ உற்பத்தி கருவிகளை தனி உடைமையிலிருந்து பொது உடைமையாக அது சுவீகரித்து எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த கட்டத்தில் தான் அந்த உற்பத்தி சக்திகளில் சோசியலிச சமூகம் வளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த உற்பத்தி கருவிகளையும் உற்பத்தியில் கிடைக்கிற பொருள்களையும் அனைவருக்குமானதாக அது வளர்த்தெடுக்க வேண்டியது இருக்குது. முதலாளித்துவம் அப்படிங்கிறது ஒரு முதலாளித்துவத்தின் உச்சகட்டமாக ஏகாதிபத்தியம் இருக்குதுன்னு லெனின் சொல்கிறார். அப்போ முதலாளித்துவத்தின் இறுதி கட்டம் அல்லது அதனுடைய உச்சகட்டமாக இருக்கிற ஏகாதிபத்தியம் உலக நாடுகளில் எல்லா இடங்களையும் தன்னுடைய காலனிகளாக மாற்றி செயல்பட்ட காலம் என்றது இருந்தது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தை நவீன காலனியம் நாம் சொல்கிறோம். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ளே பிரிட்டன் முழுமையாக தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லாத்தையும் செலுத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. இன்றைக்கி அமெரிக்க ஏகாதிபத்தியம் IMF உலக வங்கின்ற பேரில் நிதியின் மூலமாக எல்லா நாடுகளையும் தன் கீழாக நிறுத்தி வைப்பதற்கான வேலைகளை நவீன காலனிய முறையில் ஏகாதிபத்தியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஏகாதிபத்தியத்தையும் முதலாளித்துவத்தையும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கிற ஒரே சமூகம் தொழிலாளி வர்க்கம் தான். அந்த தொழிலாளி வர்க்கம் தனக்கு கீழ் எல்லா வர்க்கங்களையும் திரட்டி ஆளுகிற வர்க்கத்தை முதலாளித்துவத்தை வீழ்த்துகிற வேலைகளை தொழிலாளி வர்க்கம் செஞ்சு அந்த தொழிலாளி வர்க்கம் செயலாற்றல் மிக்க ஒரு விஷயத்தை உள்வாங்கி அந்த முதலாளித்துவ வர்க்கத்தை வீழ்த்தி இந்த சமூகத்திற்கு தேவையான விஷயங்களை தொழிலாளி வர்க்கம் முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டு போக வேண்டியது இருக்குது. சீனா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் தன்னை சோசியலிசத்தை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு தான் தன்னை சொல்லுது. தன்னை சோசியலிச நாடுன்னு அதை அறிவிச்சிக்கல. ஏன் அதை அறிவிச்சிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற வகையில் இந்த உற்பத்தி சக்திகளில் வளர்ச்சியை ஏற்படுத்தாமல் கம்யூனிச சமூகம் என்றோ சோசியலிச சமூகம் என்றோ அறிவித்துக் கொள்வதால் அது கம்யூனிச சமூகமாக சோசியலிச சமூகமாக இருக்காதுன்னு அது சொல்லுது. அப்போ சோசியலிச சமூகமாக கம்யூனிச சமூகமாக வளர்ச்சி பெறணும்னு சொன்னால் அந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா உற்பத்தி சாதனங்களும் உற்பத்தி கருவிகளும் பொது உடைமையாக்கப்பட வேண்டும். அந்த உற்பத்தியில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் அனைவருக்கும் பொதுவானதாக மாற்றப்பட வேண்டும். உற்பத்தியில் கிடைக்கிற பலன்கள் சமூகத்திற்கான பொதுவான விஷயமாக எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமாக மாற்றப்பட வேண்டும்.